துளசி, பையும் கையுமா எங்க கிளம்பிட்ட? அன்பு மாமாவை பார்க்க போறேன். நீ இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ளேயே வரமாட்டேன்னு அவன் வெட்டி ரோஷத்துல இருப்பான். அவனை தேடி நீ போகணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அவன் திமிர் எப்ப குறையுதோ அப்ப அவனே தேடி வரட்டும். இல்ல, இது நம்ம போட்டி போடுற நேரம் இல்ல. 1000 தான் அவர் என் மேல கோவப்பட்டிருந்தாலும் நீங்க அவசரப்பட்டு மாமாவை வீட்டை விட்டு போக சொல்லிருக்க கூடாது. அது இன்னும் நம்ம மேல வெறுப்பதான் அவருக்கு அதிகமாக்கும். பெத்தவ எனக்கு கோவப்பட உரிமை இல்லையா? நான் இந்த வீட்டுலதான் இருப்பேன்னு அவன் வந்து இருக்க வேண்டியது தானே. யாரு தடுத்தா? உங்க மனசுல இப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னு மாமாவுக்கு தெரியாதத்து. இத முதல்ல மாமாவுக்கு புரிய வைக்கணும். அதுக்காக தான் அவருக்கு பிடிச்ச நெய் பொடி தோசை செஞ்சு எடுத்துட்டு போறேன். மாமாவும் சாப்பிடாம இருக்காருன்னு கேள்விப்பட்டேன். 2 நாளா அவர் சாப்பிடாம இருந்தாருன்னா அவர் உடம்பு என்னத்துக்கு ஆகும்? முதல்ல அவரை போய் பார்த்து அவரை சாப்பிட வச்சு உங்க நிலைமையை எடுத்து சொல்லி சமாதானப்படுத்துறேன். அவன் உன்னை பார்த்தாலே கோவப்படுவான் துளசி. நீ போய் அவனை என்னன்னு சமாதானப்படுத்துவ? அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமாத்த? கோவப்பட்டா படட்டுமே. யார் கோவப்படுறா? ஏன் மாமா தானே. 2 அடி கூட அடிச்சுக்கிட்டோம். ஆனா அவர் அங்கேயும் நீங்க எங்கேயும் கஷ்டப்படுறத பாத்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாதத்த. இங்க நீங்க எப்படி மாமா ரோஷத்தை விட்டுட்டு வீட்டுக்கு வந்து இருக்கலாம் நினைக்கிறீங்களோ அதே மாதிரி மாமாவுக்கும் எண்ணம் இருக்கும்ல. நாம தான் ஒரு கோவத்துல வீட்டை விட்டு வந்துட்டோம். யாராவது ஒரு ஆள் நம்மள நேர்ல வந்து பாத்தாங்களா, வீட்டுக்கு வா கூப்பிட்டாங்களா பாருன்னு மாமாவுக்கு நினைக்க தோணும்ல. அதுக்கு நாம இடம் கொடுக்க கூடாது. யாழினிதான் அவன்கிட்ட போன் பண்ணி பேசியிருக்காளே. நான் இங்க சாப்பிடாம இருக்கங்கிறதையும் சொல்லிருக்கா. அவனுக்கு நிஜமாவே என் மேல அக்கறை இருந்திருந்தா யாழினி பேசின மாதிரி நிமிஷமே வீட்டு வாசல்ல வந்து நின்னு இருக்கணும்ல. நிக்கலையே. எதுலயே தெரியல. அவன் நினைப்பெல்லாம் இப்ப இந்த குடும்பத்து மேல இல்ல, அந்த பாழா போன ஆனந்தி மேலதான் இருக்கு. அவளுக்காக தான் அவன் அங்க இருக்கான். அதெல்லாம் எனக்கு தெரியும் அத்தை. அதுக்காக அந்த ஆனந்தியோடவே இருந்துட்டோன்னு அம்போன்னு விட்டுறலாமா? விட முடியாதுதான். ஆனா அவன் மனசு எப்படி மாத்துறதுன்னு தெரியலையே. அவரு மனச மாத்ததான் ஏதாவது பண்ணி இங்க கூட்டிட்டு வரணும்னு சொல்றேன். யாழ்னி பேசியும் அவர் வரலன்னா அவருக்கு கோவம் யாழ்னி மேல இல்ல, நம்ம 2 பேர் மேலயும் தான். நாம அவரு நல்லதுக்குன்னு செஞ்ச விஷயம் எல்லாம் அவரு தப்பா புரிஞ்சுக்கிட்டு நம்ம மேல கோவத்துல இருக்காரு. அந்த கோவம் குறையணும்னா நாம தான் போய் கூப்பிடணும். அதனாலதான் நான் போய் கூட்டிட்டு வரேன்னு சொல்றேன். வந்ததுக்கு அப்புறம் நாம அவருக்கு நல்லதுதான் பண்ணிருக்கோங்கிறத கொஞ்சம் கொஞ்சமா மாமாவுக்கு சொல்லி புரிய வச்சு அவரை பழைய அன்பு மாமாவா மாத்துவோம். இதெல்லாம் நடக்குமா துளசி? நடக்கும். நான் எப்படியாவது மாமாவை கையோட இன்னைக்கு கூட்டிட்டு வந்தேன். என்னடி சமைக்காம யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க? என்னக்கா சமைச்சு கொண்டு போவேன்? நீதான் அவருக்கு இடியாப்பமும் கொண்டக்கடலையும் பிடிக்கும்னு சொல்லுவியே, அதே செஞ்சு எடுத்துட்டு போ. நீ வந்திருக்கன்னு தெரிஞ்சாலே அவர் அம்புட்டு சந்தோஷப்படுவாரு. இதுல அவருக்கு பிடிச்சத சமைச்சு எடுத்துட்டு போனா ரொம்ப சந்தோஷப்பட மாட்டாரு? அக்கா, அவர் நேத்துல இருந்து சாப்பிடாம இருக்காரு. இடியாப்பம் கொண்டக்கடலைன்னு ஏதாவது கொடுத்து அவர் வயித்துக்கு ஒத்துக்காம போயிருச்சுன்னா அதே நல்லா நம்ம ஊரு கைமணமா வயிற்றுக்கு இதமா ஏதாவது செஞ்சு எடுத்துட்டு போனோம். அதே என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்க்கா அப்படி பாக்குற? அன்புவை போய் பாத்துட்டு வாடின்னு நாங்க கெஞ்சினப்பெல்லாம் காதலே வாங்க மாட்டேன்னு இருந்துட்டு இப்ப போறனதும் உன் புருஷனுக்கு விதவிதமா சமைச்சு போட நினைக்கிறியா? அக்கா, நான் மறுபடியும் சொல்றேன், நான் விருந்து கொடுக்கணும்னு நினைக்கல, மருந்தா ஏதாவது வயிற்றுக்கு கொடுக்கணும்னே நினைக்கிறேன். சரி சரிப்பா, நான் எதுவும் சொல்லல. இப்ப என்ன, நம்ம ஊர் சமையல் ஏதாவது செய்யணும். இரு, அம்மாட்டையே கேப்போம்.
ஹலோ, யாரு? ஆ பேசு. அக்கா நீயே கேளுக்கா. நீ தானே சமைக்க போற, நீ தான் கேட்கணும். கேளு. யாருங்க? ஹலோ, யாருன்னு சொல்லுங்க. ஹலோ, யார் பேசுறது? அம்மா, ஆத்த ஆனந்தி, என்ன பண்றவ? எப்படி இருக்க? நான் இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும்மா. உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், அதுக்குதான் அவசரமா போன் போட்டேன். சொல்லுதா. இல்லம்மா, 2 நாள் சரியா சாப்பிடாம தெம்பில்லாம இருக்கிற ஒரு ஆளுக்கு என்ன சமைச்சு கொடுத்தா தெம்பு கிடைக்கும்? அது உடம்புக்கு தெம்பாவும் இருக்கணும், நாக்குக்கு ருசியாவும் இருக்கணும். அப்படி என்னம்மா சமைச்சு கொடுக்கலாம்? 2 நாளா சாப்பிடாம தெம்பு இல்லாதவங்களுக்கா? அப்போ கேப்ப அடையும் கொள்ளு பருப்பு துவையலும் செஞ்சு கூடாத்தா. எம்புட்டு சத்து இல்லாத மனுஷன் சாப்பிட்டாலும் சாப்பிட்ட கொஞ்ச நேரத்துல தெம்பு வந்து குதிரை கணக்கா எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிருவாங்கல்ல. அப்ப சரிம்மா, நான் அதையே பண்ணிடுறேன், வச்சிடுறேன். ஏன் ஆனந்தி, இருடி. இருத்தா, எதுக்கு இத கேக்குற? யார் தெம்பு இல்லாம இருக்கா? மா, கேட்டா என்ன செய்யறது எப்படி செய்யறதுன்னு பக்குவமா எடுத்து சொல்லுவியா? அதை விட்டுப்புட்டு யாருக்கு என்னன்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? ஏண்டி, அப்படி என்னடி நான் தப்பா கேட்டுட்டேன்? யாருக்கு சமைக்கிறேன்னு தானே கேட்டேன். நீ தப்பாலாம் எதுவும் கேட்கல, தப்பான ஆள்கிட்ட தான் கேட்டுட்ட. அவ யாருக்காகமா சமைக்க போறா? அன்புக்காக தான். என்னடி சொல்றவ? ஆனந்தி அன்பு தம்பி கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாளா? எல்லாம் சுமூகமாயிருச்சா? இப்ப வரைக்கும் ஆகல, ஆனா இன்னைக்கு சுமூகமாயிடும். அவ எப்படியாவது மனசு மாறினா போதும்டி.